KLR the Food Guru channel உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோ ஒரு டிஃபரெண்டான வீடியோ. இது வந்து பிசினஸ் சைடு ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட விஷயம் நான் பேசுறேன். உங்களை யாராவது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான. ஸோ ஒன்ஸ் யூ பிகம் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அது ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி as an art is very interesting. Photography as a hobby is even more interesting. It's very easy also. Okay. But photography as a profession is very difficult. ஒரு வேலையை நீங்க வந்து உங்களுடைய தொழிலா செய்யும் போது அந்த தொழில் சார்ந்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கா? ஸோ அந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அது ப்ரொஃபஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன் ஒரு சில சமயத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் தோத்து போகுது, why a business fails அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய ஒரு தலைப்பு. ஆக்சுவலாக பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்மளை மாஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், நம்ம லெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆக்சுவலாக கேமரா நிறைய வாங்குவோம், இல்லை அடுத்தடுத்த மாடல் கேமராஸ் வாங்குவோம், அடுத்தடுத்த மாடல் லென்ஸ் வாங்குவோம், லைட்ஸ் வாங்குவோம், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட லேர்னிங் கூட பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோம், டெக்னாலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக பட் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஜெயிக்கிறது இல்லை, தோத்து போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை அவங்க பிஸ்னஸாக பண்ணுறது இல்லை. ஏன்னா பிஸ்னஸை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சில காரணங்கள் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஓகேவா, ஒரு டார்கெட் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பெரிய கோல் நமக்கு கிடையாது, எய்ம்லெஸ்ஸாக வந்து ரொட்டீன்ஸை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் இதுதான். எப்போ உங்களுக்கு டார்கெட் இல்லையோ, எப்போ ஒரு பெரிய கோல்ஸ் இல்லையோ, எப்போ எய்ம்லெஸ்ஸாக வேலை செய்கிறீங்களோ அப்போ உங்களால் வந்து வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஆக்ஷன் பேஸ்டான பிளானிங் இருக்கணும். திட்டமிடல் தமிழில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் சொல்லுவாங்க. ஆக்ஷன் பேஸ்டாக அந்த பிளானிங், ஆக்ஷன் பேஸ்ட் அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய ஒரு பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். அதையும் நீங்கள் மறக்காமல் பண்ணணும். நோ டெட்லைன், இன்னைக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த நாளுக்குள்ளே இது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைன் இல்லாமலே நம்ம ஒர்க் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சொல்ல யாரால வந்து டெட்லைன் பேஸ்டாக ஒர்க் பண்ண முடியலோ அவங்களால வந்து நிச்சயமாக வந்து பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் நமக்கு வேணும். டெட்லைன் இருந்தால் தான் அது நோக்கி என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை செஞ்சு முடிப்போம். இது வந்து சக்ஸஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நோ டைம் மேனேஜ்மெண்ட், நாட் வேல்யூவிங் அதர்ஸ் டைம் ஆர் நாட் வேல்யூவிங் மை டைம், நாட் ஒர்க்கிங் வித் ப்ரையாரிட்டிஸ். இது எல்லாமே முக்கியமான ரீசனுங்க. எல்லாமே நேரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக எது முக்கியமோ அது முதல்ல பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம தள்ளி போடுறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை வந்து தள்ளி போடுறதுக்குரிய ஒரு முக்கியமான சில காரணங்கள். ஆக்சுவலாக அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோ கமிட்மெண்ட், அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு வேலை செய்யும் போது அதுக்குரிய வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம செய்கிறோம். சொல்ல இல்லையா, கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எக்ஸ்கியூசஸ் சொல்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஷுட் டேக் அப் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிறைய சமயத்தில் நம்ம தோத்து போகிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா நிறைய நம்ம சாக்கு சொல்லிட்டே இருப்போம். சொல்ல இல்லையா, அப்புறம் பொறுப்புகளை நம்ம தட்டி கழிப்போம். சார் இதெல்லாம் தான் நம்ம தோக்கிறதுக்கு காரணம். சொல்ல அதனால ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஷுட் டேக் அப் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷுட் பி மோர் கமிட்டட் அண்ட் ஷுட் நாட் டெல் எனி எக்ஸ்கியூசஸ். இல்லையா, சாக்கு சொன்னவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆக்சுவலாக ஓகே, அதனால அந்த ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ ஏன் நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறோம் கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்ஷன் பேஸ்டாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆக்சுவலாக அதாவது ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு மட்டும் நான் சொல்ல வரல உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஆக்சுவலாக அப்போ தான் வந்து நம்மளால் வந்து வெற்றியை ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஜெயிக்காமல் போகிறதுக்கு வந்து ஃபாலோ அப்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபாலோ அப் அப்படின்னா ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணும். பண்ணலன்னா அந்த அடுத்த நாளைக்கு அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், நேற்று நம்ம பண்ணல இன்னைக்கு இது முடிச்சாகணும் அப்படிங்கிற விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ஃபாலோ அப். இதை தாண்டி கிளைண்ட் ஒரு கால் பண்ணுறாங்க, அந்த கால் பண்ணுற சமயத்தில் வந்து அந்த காலை நம்ம அட்டன் பண்ணுறது. ஆக்சுவலாக இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஈஸியாக வந்து அதை வந்து பின் தொடர்ந்து போகிறது. ஆக்சுவலாக தட்ஸ் கால் ஃபாலோ அப். ஸோ இந்த ஃபாலோ அப் பண்ணல அப்படின்னாலும் நம்மளால் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதையும் தாண்டி வந்து இன்னோவேஷன் ஆர் கிரியேட்டிவிட்டி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்டிங். ஆக்சுவலாக ஏன்னா நிறைய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொட்டீன் ஒர்க் அப்படியே ரொட்டீனாக செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம், டெம்ப்ளேட் பேஸ்டாக ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஆக்சுவலாக ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக செய்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும், புதுமையாக செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறோம். புது ஐடியாஸை நம்ம இனோவேட் பண்ணுறது இல்லை, புது ஐடியா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப சிக்கலான விஷயங்க. அதனால நம்ம தோக்கிறதுக்கு, நம்ம ஜெயிக்காம போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நோ இனோவேஷன், நோ கிரியேட்டிவிட்டி அண்ட் நோ எக்ஸ்ப்ளோரிங் தி நியூ ஐடியாஸ். இது எல்லாத்தையுமே ஒரு தூரத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கிரியேட்டிவாக இருங்க. ஆக்சுவலாக இதை தாண்டி பேஷனேட்டாக இருங்க. ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் பேஷன் இல்லாமல் பண்ணாலோ, டெடிகேஷன் இல்லாமல் பண்ணாலோ, சும்மா ஃபார் த சேக் இல்லை ஏதோ நாம்கே வாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லை. அதனால் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக அதை ரசித்து
ரசித்து ருசித்து இல்லை பிடிச்சி பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, அதான் வந்து பேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து ஏனோ தோணான்னு ஒரு வேலை செய்யறதுனால வர்றது இல்லை ஆக்சுவலாக. அது விருப்பத்தோடையும் நம்ம வந்து மகிழ்ச்சியோடும் செய்யும்போது தான் வெற்றி நம்மளை வந்து சேரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி வந்து நோ லேர்னிங் நாட் அப்டேட்டிங் நாலேஜ் வித் சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய ட்ராபேக்ங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை ஆக்சுவலாக. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒன்று. ரெண்டாவது கற்றுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த நியூ டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியாக போயிட்டே இருக்கு ஆக்சுவலாக. இல்லை ஒரு 10 வருஷம் முந்தி இருந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இப்போ இல்லை, 20 வருஷம் முந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்க போகிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிக்கல் தான். அப்போ நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதனால கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நாலேஜ் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நோ ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோ. ஒரு ரேண்டம் ஒர்க் ஃப்ளோனா வேலையை வந்து கண்ணாபின்னான்னு செய்யறது ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கப்புறம் இது செய்யணும், இதுக்கப்புறம் இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த சீக்வென்ஷியல் பிளானிங் இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய பேர்கிட்ட மிஸ்ஸிங். இந்த ஒர்க் ஃப்ளோங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை ஆக்சுவலாக. எதை முதல்ல பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும், எது இன்னைக்கு பண்ணணும், எது ஒரு மாதம் கழிச்சு பண்ணணும், எது ஒரு வருஷம் கழிச்சு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இதை யூ ஹாவ் டு பிளான் இட் அக்கார்டிங்லி ஆக்சுவலாக. அந்த ஒர்க் ஃப்ளோ நமக்கு சரியில்லை அப்படின்னா அங்கே நிறைய குழப்பங்கள் இருக்கும், அங்கே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய தவறுகள் வரும் ஆக்சுவலாக. இந்த குழப்பங்களும் தவறுகளும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வெற்றியை நம்ம அடைய விடாமல் பண்ணணும் நம்மள ஆக்சுவலாக இல்லையா. இதை தவிர வந்து நோ பீரியாடிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணணும். இது டெய்லி ரிப்போர்ட்டிங்காக இருக்கணும், இல்லை வந்து வீக்லி ரிப்போர்ட்டிங்காக இருக்கணும், இல்லை மந்த்லி ரிப்போர்ட்டிங்காக இருக்கணும் ஆக்சுவலாக. எப்போ நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் உங்களுக்கு உள்ள ஹையர் அப்ஸுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலையோ அப்போவும் நம்ம பிஸ்னஸ் வந்து படுத்துரும் கீழே ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. அதனால் எல்லா ஆக்ஷன்ஸையும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய ஹையர் பாஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இமீடியட் சுப்பீரியராக இருக்கலாம் ஆக்சுவலாக, இல்லை உங்களுடைய இன்வெஸ்டராக இருக்கலாம். இவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணாது மட்டும்தான் உங்களால் ஜெயிக்கிறதுக்கு முடியும் ஆக்சுவலாக. இதை தாண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குது, ரிவ்யூ ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க, வீக்லி ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க, மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சோம், நம்ம செஞ்சதெல்லாம் சரியாக இருக்கா, என்ன செய்யணும், எங்கே நம்ம கோட்டை விட்டோம், எங்கே நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர கேப்பில் வந்து அந்த ஒரு பீரியாடிக்கலாக நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம செஞ்ச தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கிட்டு நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை திரும்ப மேம்படுத்திக்கிட்டு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீரியாடிக்கல் ரிவ்யூ ஆர் பீரியாடிக்கல் ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம கட்டாயமாக பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நோ கரெக்ஷன் இன் தி ஆக்ஷன் பேஸ்ட் பிளான் இல்லையா, ஆர் ரிவ்யூ ஆர் ஃபீட்பேக். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும். ஃபீட்பேக்லாம் நம்ம பண்ணுவோம், ரிவ்யூலாம் பண்ணுவோம். ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுல ஃபீட்பேக் பண்ணுறதுல உள்ளக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ், அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ணுறோமா அப்படின்னா நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. ஓகே, மியர் ஃபீட்பேக் இஸ் நாட் இனஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்பேக்கோடு சேர்ந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன் பிளானையும் எடுத்துகிட்டு வரணும். இது நான் சரியாக செய்யலை அப்படின்னா சரியாக செய்யறதுக்கு என்ன பண்ணணும், தட் இஸ் கால் ஆக்ஷன் பிளான் இல்லையா. ஸோ அந்த ஃபீட்பேக்கை தாண்டிட்டு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபீட்பேக் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நோ ப்ரொஜெக்ஷன் ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆர் நியூ டார்கெட்ஸ். ப்ரொஜெக்ஷன் இல்லை. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இந்த வருஷம் நான் இப்படி இருக்கிறேன், அடுத்த வருஷம் நான் இப்படி இருப்பேன், 2 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன், 5 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் இப்படி இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து க்ரோத்தே இருக்காது ஆக்சுவலாக. இது ஒரு சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வருஷத்துக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இந்த வருஷத்துக்கு ஓகே, அடுத்த வருஷத்துக்கு உங்கள் டார்கெட் எப்படி இருக்கணும், உங்களுக்கு 15 லட்சமாக இருக்கணும், இல்லை 20 லட்சமாக இருக்கணும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் ஆகிடும் இல்லையா. அப்போது எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் நமக்கு இருக்காது, நியூ டார்கெட்ஸும் இருக்காது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க, நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு சின்ன ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால் எக்ஸ்பான்ஷன். இல்லை இன்றைக்கி சென்னையில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அப்புறம் மதுரையில் வைக்கலாம், கோயம்புத்தூரில் வைக்கலாம், சேலத்தில் வைக்கலாம் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் கால் எக்ஸ்பான்ஷன் இல்லையா. ஸோ ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அப்புறம் நேஷனல் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்டர்நேஷனல் கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அது பெருசாக எதுவும் நினைக்கிறது இல்லை ஆக்சுவலாக. முதல்ல நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபியூச்சருக்கு உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். ஃபியூச்சருக்கு நீங்கள் தயார்படுத்திக்கல அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சருக்கு ஃபிட் ஆக மாட்டீங்க. ஃபியூச்சரில் ஃபிட் ஆகலாம் அப்படின்னா நம்ம க்ரோத் அப்படிங்கிறது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இங்கே சொன்ன 15 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு தடுமாறுது, கஷ்டப்படுது அப்படிங்க பற்றி நான் பேசலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு மேனேஜ்மெண்ட்டான ஒரு விஷயங்கள், பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக. பல சமயத்தில் ஃபோட்டோகிராஃபிக் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆனால் இந்த நாலேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால தான் இது ஒரு சின்ன ஒரு காஷனாக
ஒரு சின்ன ஒரு அலர்ட்டாக சின்ன ஒரு ரிமைண்டராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 15 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் உட்காந்து என்ன பண்ணணும், செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஓகே 15 பாயிண்ட் சார் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் ஆல்ரெடி நான் 10 பண்ணிட்டு இருக்கேன், 5 தான் பண்ணல, சரி இனிமேல் நான் 5 பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் growth இருக்கும். இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தயவுசெய்து நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் டிப்ஸை வந்து என்னுடைய காலத்தில் நான் வளரும் போது எனக்கு கிடைக்கல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஆக்சுவலாக அதான் என்னுடைய அனுபவத்தினுடைய ஒரு விளைவாக தான், அனுபவத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதனால் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குமா நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பிஸ்னஸ் பண்ணிருக்காரா, ஃபோட்டோகிராஃபி இருக்காரா, அவருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் சூப்பரான வீடியோ ஒன்று வந்திருக்குப்பா, இதை பாரு நீ சார் ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இது இதெல்லாம் நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதையும் தாண்டி வந்து இது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை இதை தாண்டி வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களா, அதையும் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இது வரைக்கும் நீங்கள் KLR The Photo Guru சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதுக்கு மேலே முக்கியமாக நான் நடத்தக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த 9444441190 அப்படிங்கிற ஒரு ஃபோன் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்னுடைய வீக்கெண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்சஸ் ஆர் லைட்டிங் கிளாஸஸ். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், 6 months கோர்ஸ் 1 year கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க, வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்தேச்சு எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.